இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே இந்த நாளிலே எங்களை சமூகத்தில் கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளையும் தேவரீனுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் வரப்போகிற எல்லாரையும் ஆசீர்வதியும் தேவகரத்தில் ஒப்படைக்கிறோம். அதிசயங்களே காணப்படும் ஆண்டவரே. பாடல், ஆராதனை, வேத தியானங்கள் ஆண்டவரே மற்றும் ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடல், ஆராதனை வீல் அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆராதனை வேலையை நடத்துவாராக. சத்ருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேவனை துதிக்கும் துதி சத்ருவின் கோட்டையை தகர்த்தெறிகிறது. நாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, இவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும் உன் கரமுன் சத்துருவின் இடரியின் மேலிருக்கும். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும் உன் கரமுன் சத்துருவின் இடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும்
உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். ஆமென். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். ஆமே ஆமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம்.
துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான் என்று சொல்லுவான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். ஆமே. யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் ஆமென் ஆமென், துதியின் ஆளுகை ஆமென், நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். ஆமென் ஆமென் ஆமென், நம் தேவனின் ராஜ்யம் ஆமென் என்றும் துதியின் ராஜ்யம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிவதற்கு எங்களுடைய துதி முன்னாடி செல்லட்டுமே, எங்கள் துதி முன்னே செல்லட்டுமே. ஆண்டவரே, நேரமும் துதிக்கிறவர்களாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரே எங்களை ஒரு சிலராய் உமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உடைய துதியை ஓயாமல் சொல்லி வருகிற கிருபையை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை காலை வேளையிலே தந்தருள்வீராக. ஆசீர்வதிங்க. மட்டுமாய் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்து இன்னும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உண்மையாவா? காலையில் வந்தால் சந்தோஷங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு முகத்தை சந்தோஷமாக பார்க்கணுன்னா ஒரு 10 மணி ஆராதனையில் கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம நல்ல வருத்தத்தோடு அல்லது சந்தோஷத்தோடு தூங்கி நித்திரையாகி வந்திருக்கோம்ல. அதனால் இப்போ திடீர்னு கொஞ்சம் சிரித்த முகத்தை காட்டுங்கன்னா யாராலையும் காட்ட முடியாது. முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அட சொல்லுங்க. உடனே முடியாது. ஆமாம், சில தலைகள் கீழே இருக்கும்,
சில தலைகள் பாதியில் இருக்கும், சில தலைகள் மேலே இருக்கும், 3 விதமாக சில தலைகள் இருக்கும். சார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா எதுக்கு சொல்கிறேன்னா, காலையில் நம்மலாம் உயிரோடு இருக்கோமா, அல்லது நல்லா தெளிவாக இருக்குமா, இல்லை நம்ம வசனத்தை கவனிக்கிறோமா என்று சொல்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு தான் அல்லேலூயா சொல்கிறது. அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதாங்க, ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும், கண்கள் நேராக இருக்கணும், தலை கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வேற கூட்டத்தில் சேர்ந்துருவோம். சொல்லுங்க, வேற கூட்டத்தில் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம். சரி, இந்த காலை ஆராதனையில் வந்த உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே மத்தேயு என்கிறதான 12 சீடர்களில் ஒரு சீடரை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். 12 சீடர்களில் இருக்கிற ஒரு சீடர் தான் மத்தேயு. அல்லேலூயா. அட சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், இந்த மத்தேயு ஒரு ஆயக்காரன் என்றால் ஒரு டாக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வரி வசூல் பண்ணுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் நீங்கள் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். நிறைய எடுத்துச்சிங்களா? 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. எடுத்துட்டீங்களா? 9 படிங்க. கவனிங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். என்ன ஆச்சரியம்! அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அவன் அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கே, ஆயக்காரர்கள் இருக்கிற அந்த இடத்திற்கே அவர் போகிறாரு. போயிட்டு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் வரி வசூலிக்கிறவங்களாம் இருக்கிற அந்த இடத்துல, அப்போ அங்கே உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பாருங்கள், இப்போ ஒரு மனுஷனை நம்ம சாதாரணமாக இயேசுவை நம்புங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் நம்புறதில்லை. ஆனால் இயேசு வாழ்ந்த காலங்களில் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ எழுந்து வா என்று சொன்னதும் அவன் பாட்டு எழுந்து வரான். எந்த விதமான பதிலும் உரைக்காமல், எதிர்த்து பேசாமல், எதுக்காக வரணும், நான் வரி வசூலிக்கிறவன், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், என்ன எதுக்கு நீ கூப்பிடுற, நீ யாரு என்றெல்லாம் ஒன்றும் கேட்கல. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒன்றுமே கேட்கல, பாட்டுக்க வராம இருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவன் பாட்டுக்கு எழுப்பி வந்துட்டான். மத்தேயு சீசன் இயேசு கூப்பிட்ட உடனே அவர் பின்னாடி வந்துட்டார் பாருங்க. அவன் பாருங்க, அவன் பார்க்குற அந்த ஜாப் எப்படிப்பட்டது, எவ்வளோ சிரமம் உள்ளது, எவ்வளோ கணக்கு வழக்கு இருக்குது, அதான் என்னன்னு தெரியல. கூப்பிட்ட உடனே அவன் பாட்டு எழுந்து வரான்னா இது எப்படி? அல்லேலூயா. எத்தனை அதிசயம் பாருங்க. ஆச்சரியமா இல்லை? கூப்பிட்ட உடனே ஒரு மனுஷன் எப்படிங்க வருவான்? இன்னைக்கு பெத்த பிள்ளையை கூப்பிட்டோன்னு வரமாட்டேங்குது. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இல்லை தண்ணி கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னா அவ்வளோதான். செத்து முடியறதுக்குள்ளே தண்ணி வந்தால் சிரமந்தான். நிறைய பிள்ளைகள் அது கேட்கறது இல்லை. புருஷன்ட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டால் மனைவி கொடுக்கறதில்ல, மனைவி கேட்டால் கொடுக்கல, புருஷன் கேட்டாலும் கொடுக்கறதில்ல. இப்படி நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வித்தியாசமாக இப்போ வளர்ந்துட்டுருக்கு. சோத்திரம். நேற்று யாரோ ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க, மனைவி சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறா, புருஷனை போய் எழும்பி போய் போட்டுக்க சாப்பிடு அப்படிங்கிறா. ஆனால் இவன் சும்மா படுத்தா இருக்கா, ஏதாவது செல்லை பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்துருக்கா, ஆனால் சாப்பாடு மாத்திரம் எழுப்பி போட மாட்டேங்கிறா. இது என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்கிட்ட ரிப்போர்ட் சொல்கிறாங்க. பாருங்கள், இப்படி சோம்பேறிகள் நிறைஞ்ச அந்த உலகத்தில், ஒரு எந்த விதமான ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத அந்த உலகத்தில், சோத்திரம், மத்தேயுட்ட மாத்திரம் ஒரு நல்ல கவனி, ஒரு அரசு ஊழியன், சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு அரசு ஊழியர்,
சோத்திரம். ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவர் வந்து வரி வசூல் பண்ணுறவர். அவருக்கு நிறைய கணக்கு வழக்குகள் இருக்குது. யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கினா என்னென்ன பண்ணோம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ வேலைகளை செய்யக்கூடியவர் இயேசு போய் கூப்பிட்ட உடனே, ஆயத்துறையில் போய் கூப்பிட்ட உடனே அவருக்கு பின்சென்ட் வராரு பாருங்க. அதுதான் ஜீர்ணிக்க முடியல. எப்படி? அப்போ தேவனிடத்துல எவ்வளோ பெரிய அந்த மகிமை இருந்திருக்கு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நிறைய பேர் வரதில்லை. யாரும் வந்து ஆண்டவரை வந்து பிடிச்சிக்கிறது இல்லை. சோத்திரம். நிறையா சோதனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்து இம்சப்பட்டு, மரண அவஸ்தைப்பட்டு, மரண தருவாய்க்கு போய், சோத்திரம், அப்படிலாம் சில பேர் வரமாட்டாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அட சத்தமாக சொல்லுங்களேன். இந்த ஒரு காரியம் கேட்டால், நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது பாஸ்டர் ஜான் காயத்தாரில் உள்ள பாஸ்டர் ஜான். அவர் தான் வந்து பெர்க்மான்ஸ் ஃபாதருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு கும்பகோணத்தில். அப்படி அந்த கும்பகோணத்தில் அவர் பேப்டிஸ்ட் எடுத்தார் அந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள். அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஜான் பாஸ்டர், அவர் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன், பெரிய ஊழியக்காரன் தான். ஆனால் பாருங்கள், அவர் ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் வந்து கூப்பிட்டாராம். அவர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நல்லா சொகுசாக இருந்தார். குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அவருக்கு நல்ல வருவாய் இருந்தது. நல்ல வருவாயோடு அவர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஆண்டவர் நான் கூப்பிட்டாரு, என்னுடைய ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி, எனக்கு வேலை செய்ய வரணும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். பாஸ்டர் ஜானை வந்து கூப்பிட்டார். ஜான் வந்து அப்போ ஜானில் அவருக்கு வேறு பேர். காயத்தாரில் தான் அவர் சொந்த ஊர். காயத்தாரில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு மனைவியோடு நல்லா சந்தோஷமாக தான் இருந்தார். ஏதோ ஆண்டவர் வந்து அவரை தொட்டிருக்கிறாரு. நான் வந்து உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி என்னை பின்பற்றி வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். கூப்பிட்டா இவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வரல அப்படின்ட்டாரான். நான் வரல அப்படின்ட்டான். அப்புறம் வீட்டில் சொல்லுவாராம், ஆண்டவர் கூப்பிட்றாரு அப்படின்லாம் சொல்லுவாராம். வீட்டில் அவங்க சமைக்க மாட்டாங்க, எல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் நிறைய முறை அழைப்பு கொடுத்தோம், வரலன்னு சொல்லிட்டார். வரலன்னு சொன்ன பிறகு அந்த காயத்தார் ஜான் வரலன்னு சொன்னதும் அப்புறம் நல்லா போயிட்டு தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு மேலெல்லாம் அந்த புண்கள் மாதிரி வந்து அப்படியே ஒரு வியாதி மூலமாக படுக்கையில் ஆயிட்டார். படுக்கையில் ஆன பிறகு மனைவி கூட நேசிக்க முடியாத அளவுக்கு காயப்பட்டார், வேதனைப்பட்டார். அதனால் அவர் வீட்டில் ஒரு தனி பாய் போட்டு அவரை தனியாக ஒதுக்கிட்டாங்க. தனியாக ஒதுக்கி அவர் அந்த பாயில் தான் இருந்தார். அந்த பாயில் தனியாக இருப்பார். சோதரா அழுவார், கதறுவார். அப்புறம் அப்பயும் வந்து ஆண்டவர் அவர்கிட்ட பேசிட்டா இருந்தாராம், என்னுடைய ஊழியத்தை செய்யவா, எலும்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரான். அவர் நான் வரமாட்டேன். கடைசியில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இனி யாருமே எனக்கு உதவி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச போது தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் கடைசியாக வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சோதித்து அறிஞ்சு தாங்க முடியாத கடைசி நேரத்தில், தன் ஜீவன் பிரிய போகிற நேரம்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு பாடுபட்டார். அந்த பலவீனத்தில் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. மனைவிலாம் தூக்கி போட்டா, ஒரு பாய் போட்டு தனியாக உரம் கட்டிட்டா. நீ இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் எனக்கு இம்சலான்னு சொல்லி தூக்கி உரம் போட்டு அவட்டையும் வேலையை பார்க்குறான், பிள்ளைங்க பாட்ட வேலையை பார்க்குது. இவருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை, மரியாதை ஒன்றும் கிடைக்கல. இனி இவர் எதுக்கு உயிர் வாழணுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். கடைசியாக ஸ்தோத்திரம் அவர் ஆண்டவருடைய அழைப்பை ஞாபகப்படுத்தி பார்த்தாரு. எதுக்கு அவர் ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஒருவேளை அதனால தான் எனக்கு இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன செஞ்சாரா, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்து ஒருவேளை அதனால தான் இது இருக்குமோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பிறகு, நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன், நான் வரேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு பாருங்க. அவ்வளோதாங்க. ஜெபத்தை பண்ணின உடனே அவருக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வந்துடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்படியே மாற்றம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் வந்துருச்சு. மாற்றம் வந்து ஸ்தோத்திரம் அவர் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டெப்பாக சுகாயிட்டாருங்க. சுகான பிறகு மனைவிட்ட சொல்கிறாரு, நான் சர்ச்சுக்கு போகிறேன். எங்கே இருக்குது சர்ச்சுன்னு சொல்லி பக்கத்தில் சர்ச்சை விசாரிக்கிறாங்க. கேட்டு அவள் சொல்கிறான், அங்கெல்லாம் நம்ம எதுக்கு போனோம் அப்படி இப்படிலாம் சொல்லி பாதி ஏதோ கேட்டிருக்காங்க. அப்புறம் எப்படியோ குடும்பத்தில் எல்லாத்தையும் சமாளித்து எல்லோரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க. சர்ச்சுக்கு போன பிறகு ஆவியானவருடைய கரம் கூட இருந்தது. ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொன்னார், ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த விதமான வருவாயும் கிடையாது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் பாருங்கள், கர்த்தரை ஒரு வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். அவரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். பல இடங்களுக்கு போனார். சோத்திரம்
பாருங்க, ஆண்டவர் அவர் குடும்பத்தை போஷித்தார், அவர் குடும்பத்தை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற காலகட்டத்தில் தான் கும்பகோணத்திலே ஃபாதருக்கு வந்து ஒரு பேப்டிசம் கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிற அந்த அனுபவங்கள். அந்த மாதிரி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஆண்டவர் வந்து வருந்தி அழைச்சிட்டு வருவார், ஒரு சிலர் கூப்பிட்டோன்னே வந்துடுவாங்க, ஒரு சிலர் மிகுந்த வேதனைப்பட்ட பிறகு வருவாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், ஸ்தோத்திரம். நானும் அந்த கேஸ் தான். என்னையும் ஆண்டவர் வந்து விடலை, நானும் வரலன்னு தான் சொல்லிட்டு ஓடிட்டேன். ஆமாம், ஆண்டவர் வந்து என்னை எங்கள் அம்மா மூலமாக தான் கூப்பிட்டாரு. டைரெக்டாக ஆண்டவர் என்னை வந்து சந்திச்சு நீ வாடான்லாம் அப்போ கூப்பிடலை. அப்போ எனக்கு தேவ சத்தம் கேட்கறதுக்கு அந்த சக்தி இல்லை. ஆண்டவருடைய சத்தம் தான் எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் எங்கள் அம்மா தான் எனக்கு தேவ சத்தம். அவங்க தான் சொன்னாங்க, நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், நீ வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை தீவிரமாக என்ன பண்ணாங்க, நீ ஊழியம் பண்ணணும், நீ ஊழியம் பண்ணணும், நீ போ சர்ச்சுக்கு போ, நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி என்னை என்ன பண்ணாங்க, ஓட ஓட விரட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் தான் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் பரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, ஓடிட்டே இருந்தேன். சோத்திரம். அதனால் எங்கெங்கேயோ ஓடனேன். சோத்திரம். இங்கே இருந்தால் சர்ச்சுக்கு வந்தால், வீட்டில் இருந்தால் சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சோத்திரம். கும்பகோணம் கர்ணகலை தெருவில் என் மாமா ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் வீட்டில் போயிட்டு ஸ்தோத்திரம் அங்கே போய் கொஞ்ச நாள் தங்குவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சோத்திரம். அப்புறம் அவன்கிட்ட கொஞ்ச நாள் 10 நாள் 20 நாள் அப்படியே தங்குவேன். தங்கி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனால் திரும்ப எனக்கு அங்கே ஓத்திரம் தாங்காது, நீ சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வான்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. இந்த ஓத்திரம் தாங்காமல் திரும்பவும் பானாதுரையில் எங்கள் மாமா, சின்ன மாமா குடியிருந்தார், தாய் மாமன். அதனால் அந்த வீட்டுக்கு போவேன். அவங்கள்ட்ட போய் ஒரு 10-20 நாள் இருப்பேன். எல்லாம் நல்லா கனம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, உலகத்தில் எல்லாம் நல்லா கனம் பண்ணுவாங்க. அத்தையெல்லாம் ரொம்ப சூப்பராக எனக்கு கனம் பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாம் ரொம்ப சின்ன பையன் தானே, எல்லாம் நல்லா அருமையாக பண்ணுவாங்க. ஓட ஓட வேலையெல்லாம் செய்வேன்ல, அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் இருப்பேன். சோத்திரம். அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போவேன். அப்புறம் திரும்பவும் என்னை சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க. அது எனக்கு செட் ஆகாது இல்லை, சர்ச்சினாவே நமக்கு ஒத்து போகாது. அதனால் திரும்ப அன்னலாகரத்தில் பேலஸில் ஒரு மாமா இருந்தார், அவரும் தாய் மாமன் தான். அவன்கிட்ட போய் கொஞ்ச நாள் தங்குவேன். அவன்கிட்ட போய் கொஞ்ச நாள் தங்கி கொஞ்ச நாள் அன்னலாகரம் பேலஸில் தேட்டரில் இருந்தனால அவன்கிட்ட கொஞ்ச நாள் அப்படியே தங்கி அவன் பையனோடலாம் இருந்து கும்மால் அடித்து கூத்தடித்து எல்லாம் பண்ணி அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தால் திரும்பவும் என்ன செய்வாங்க, நீ வா திரும்பவும் சர்ச்சுக்கு வாடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்னை குழப்பப்படுத்துவாங்க. அப்புறம் சித்தவா வீடு, அவர் வந்து வேளாண்மை துறை ஆஃபீஸர், அவர் வந்து இதில் முத்தூரில் இருந்தார். நேராக அவர் வீட்டுக்கு போவேன். அங்கே சித்தப்பா வீட்டில் போய் முத்தூரில் போய் திருவிடமருதூர் முத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, ரயில்வே கேட் பக்கத்துலேயே இருக்கும் வீடு, ரொம்ப அலங்காரமாக இருக்கும் இடம். அந்த முத்தூரில் போய் அவங்க பின்னாடி ஒரு 2 மாதம் 1 மாதம் இருப்பேன். சோத்திரம். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கீரங்குடியில் இருந்தாங்க, கீரங்குடியில் போய் அப்படியே தங்குவேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் முத்தூருக்கு போயிட்டேன். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டில் தான் நான் அதிகமாக தங்கியிருக்கேன். ஸ்தோத்திரம். எங்கள் வீட்லேயே நான் தங்கினது இல்லை. ஏன்னா வீட்டில் தங்கினா என்னை வந்து சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க. அதனால் நான் வீட்டில் தங்குறது இல்லை. பல வருடங்கள் 2-3 வருடம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் கூப்பிட்டா நம்ம உடனே வரமாட்டோம். சோத்திரம். மற்ற என்னன்னு தெரில, அவர் வந்துட்டார். அவர் கிடைச்ச அந்த கிரேஸ், அந்த கிருபை எனக்கு கிடைக்கல. சோத்திரம். எனக்கெல்லாம் கிடைக்கல. நான் அடி வாங்கி தான் வந்தேன். செம்மையாக ஒருத்தன் கொடுத்தாரு. அப்புறம் கடைசியாக ஸ்தோத்திரம் காசுலாம் கொடுத்து பார்த்தாங்க, வாடா நான் உனக்கு காசு தரேன்டா, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், நீ என்னென்னமோ நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தும் கூட நான் சபைக்கு போகல. சபை வரைக்கும் போவேன், ஆனால் போக மாட்டேன். சர்ச்சுக்கு போக மாட்டேன். அப்புறம் அப்படி இருந்து திருத்துறைப்பூண்டி கடைசியாக போயிட்டேன். கடைசியாக திருத்துறைப்பூண்டியில் ஒரு மாமா வீடு, நான் அவருக்கு 3 நாள் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு, அதோட ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனதும் நல்லா தான் இருந்துச்சு. வண்டி போனோடனே எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, வரவேற்றாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த பிள்ளையோட கும்மால் அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா போய் கடைசியாக சபையில் போய் அழுவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி என் பையன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பித்த பிறகு தான் அவங்க ரொம்ப சபை மக்கள்லாம் அழுதுட்டாங்க. அழுது இப்படி இந்த பையன் குடும்பப்படுத்தியிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்ணீர் விட்டு ஒரு ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். அதான் எங்கள் சபை ஒரு அற்புதமான சபை. அவங்க விட்ட கண்ணீருக்கு உடனே பதில். உடனே ஆண்டவர் என்னை அடித்தார் பாருங்க, ஒரு அடி திருத்துறைப்பூண்டியில். அப்படி அடித்த அடியில் தான் நான் மனம் திரும்பி சோத்திரம். என்னுடைய அந்த உடம்பு ஃபுல்லாக அப்படியே பருக்கள் மாதிரி இருந்த புண்ணாகி நாற்றம் எடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சோத்திரம். அதனால் அங்கே நல்லா நேசித்த மாமா குடும்பம், நீ வீட்டுக்கு வர்ற சாமி, உனக்கு இங்கே செட் ஆகாதுறான்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டாங்க.
அப்புறம் அங்கேருந்து அம்மாகிட்ட வந்து விழுந்து அந்த அம்மா சர்ச்சுக்கு நான் சர்ச்சுக்கு தான் அழைச்சிட்டு போதே தவிர நான் டாக்டர்லாம் உன்னை கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி சர்ச்சுக்கு கொண்டு போய் எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்து அந்த எண்ணெய் போட்ட பிறகு தாங்க அந்த காயங்கள்லாம் ஆறின பிறகு கொண்டு போய் என்னை சபையிலே விட்டுட்டாங்க. அவ்வளோதான். சபையில் விட்ட பிறகு நான் சபையிலே தங்கிட்டேன். சபையிலே தங்கி இங்கே ஞானஸ்நானம் எடுத்து வீட்டுக்கு போகாமல் நாங்கள் வீட்டிலே சபையிலே தங்கிட்டேன். அந்த நாள் முதல் சோத்திர ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். இது அழைப்பு வந்து எங்கள் அம்மாவுடைய அழைப்பு. நான் வந்து எங்கள் அம்மா அழைப்பு தான் உண்மையான அழைப்புன்னு எனக்கு தெரியல. அப்போ டைரெக்டாக என்னை அழைக்கலை. எனக்கு தாயே என்னை வந்து ஒப்பு கொடுத்து துரத்தி விட்டாங்க. அதனால் வந்த பிறகு தான் தெரியுது இது தேவனே என்னை அழைச்சிருக்கிறாருன்னு. அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் போகிற எல்லா ஊழியங்களையும் சக்ஸஸ் தான். ஊழியன்னு சொல்லி எங்கே போய் நான் கால் வச்சாலும் எல்லா இடத்துலையும் ஒரு சக்ஸஸ் தான் என்னால் பார்க்க முடியுது. தோல்வியெலாம் அதிகமாக இருக்காது. ஊழிய பாதையில் தோல்வி இருக்குது. ஆனால் உலக பிரகாரமாக நான் எதாவது பண்ணேன்னா தோல்வி தான். உலக பிரகாரமாக நான் என்ன பண்ணாலும் தோல்வி தான் எனக்கு. ஆனால் ஊழிய காரியமாக நான் எங்கே போய் என்ன பண்ணாலும் கர்த்தர் அதை என்னோடு கூட இருந்து அதை வாய்க்க செய்கிறார். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உலகத்தில் நான் என்ன போய் கால் வச்சாலும், எந்த இடத்துல பேசினாலும், எந்த இடத்துல எது பண்ணாலும் அது எனக்கு ஒன்றுமே நல்லா இருக்காது. ஒரு மாதிரியாக கண்ணாப்புண்ணான்னு போயிடும், கெட்ட பேர் உண்டாயிடும். ஆனால் அதே சமயத்தில் ஊழிய பாதையில் நான் போய் கால் வைக்கும்போது எல்லா இடங்களிலும் ஆரம்ப காலம் முதல் இன்னைய வரைக்கும் நான் பார்க்குறேன். ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மீட்டிங் நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு வாலிப கூட்டமாக இருக்கட்டும், எங்கே போய் விட்டாலும் எந்த ஊழியத்தை செய்ய விட்டாலும் அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்கறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஊழியன்னா அப்படி தான் செய்யணும். நம்ம வந்து போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் பீஸ் போன பல்ப் மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஊழியம் பண்ணிட்டு வரக்கூடாது. ஊழியம் பண்ணால் சாரமுள்ள ஊழியமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். உப்பு சாரமற்று போனால் என்ன செய்யப்படும்? காலால் மிதிக்கப்படும் தான் போட்டிருக்கு. உப்பு சாரமற்று போனால் அது வந்து காலால் மிதிக்கப்படும். கொண்டு போய் கொட்டினா எல்லாரும் காலால் மிதிச்சுட்டு போவாங்க உப்பை. ஆனால் சாரமேறின உப்பாக இருந்தால் அதை பத்திரமா ஜாடியில் வச்சு பயன்படுத்துவாங்க. உங்களை என்னையும் சாரமேறின உப்பாக ஆண்டவர் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். சாரமேறின உப்பை தான் அவர் பயன்படுத்துவார். சாரம் இல்லாததை தரையில் கொண்டு போய் குப்பையில் கொட்டி மிதிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி மிதிச்சுட்டு போகிற ஒரு ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஊழியமும் ஆண்டவருக்காக செய்யும்போது நம்ம ஊழியத்தை வரவேற்கக்கூடிய நிலையில் ஆவியானுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கணும். ஒரு அக்கினி இருக்கணும். ஒரு மாற்றம் ஏற்படணும். எந்த ஊழியமாக இருக்கட்டும். எனக்கு அப்படி தான். சண்டே ஸ்கூல் ஊழியம் போனாலும் அங்கே ஒரு மாற்றத்தை நான் பார்த்துக்காம வரமாட்டேன். ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போனாலும் ஒரு மாற்றத்தை பார்க்காம வரமாட்டேன். ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்காமல் வெளியே வரமாட்டேன். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஆரம்ப காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை நடத்துகிறவர்கள் அப்படி தான் சொன்னார்கள். ஊழியம் செஞ்சால் அவனை மாதிரி செய்யணுண்டான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் என்னை நடத்துகிறவர்கள் எனக்காக நல்லா ஜெபிப்பாங்க. போனாலும் பாரத்தோடு ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபமே எனக்கு கண்ணீர் வர வச்சிரும். ஏன்னா அவங்க நம்பிக்கை இன்னைய வரைக்கும் கர்த்தர் என்னை காத்துக்கொள்ள உதவி செய்து வருகிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபங்களிலே எங்களை குறித்து அவ்விதமாக சொல்லுவார்கள். இந்த காலத்தில் இவ்விதமாக ஆண்டவரோடு உள்ள அந்த வைராக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று நான் எங்கே பிடிச்சிக்கிட்டேன். அவங்கள்ட்ட இருந்த வைராக்கியம் தான் என்னை பற்றி பிடிச்சிக்கிச்சு. நம்ம யார் கூட பழகிறோமோ அதான் நமக்கு வரும். நீ ரவுடி கூட பழகினா ரவுடி பழக்கம் தான் வரும். ஒரு ஜெபிக்கிறவனோட பழகினா ஜெபிக்கிற பழக்கம் தான் வரும். ஒரு கொடுக்குறவனோட பழகினா கொடுக்குற பழக்கம் தான் வரும். பார்த்தீங்களா? ஊழியம் செய்கிற ஒருத்தனோடு பழகினா அவன் எப்படி ஊழியம் செய்கிறானோ அப்படி தான் நமக்கு வரும். வைராக்கியமாக சத்தியம் பேசுகிறவனோடு நீ பழகினா வைராக்கியமாக சத்தியம் பேசுகிற அந்த அனுபவம் தான் நமக்கு வரும். சரி, இப்படி நம்ம பல காரியங்களை பார்க்குறோம். இங்கே மத்தேயு கூப்பிட்ட உடனே வந்துட்டார் பாருங்க. சோதரன். அப்புறம் இந்த மத்தேயுக்கு வந்து ஆயக்காரன் அப்படி என்றால் ஆங்கிலத்தில் டாக்ஸ் கலெக்டர்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். வரி வசூலிப்பவன் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்தை ஸ்னாடிக் காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அது ஒரு ஸ்னாடிக் காஸ்பல். அப்படின்னா இது மார்க்கு, லூக்கா, யோவான் உள்ள அந்த புஸ்தகங்களோடு ஒத்து போகிற காரியங்கள் இதில் இருக்குது. எப்படி அந்த புஸ்தகங்களோடு இது ஒத்து போகும். இந்த மத்தேயு வந்து மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 3 புஸ்தகங்களோடும் அது ஒத்து போகிறதா இருக்குது. ஸ்தோத்திரம். அதான் ஸ்னாடிக் காஸ்பல் என்று அதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. ஆகவே மத்தேயு என்பது எபிரேயத்தில் வந்து மத்தியாகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். மத்தேயு என்பது எபிரேயத்தில் வந்து மத்தியாகு என்று சொல்லப்படுது. கிரீக்கில் வந்து மேத்யூஸ். கிரீக்கில் இப்போ நம்ம வந்து இந்த பைபிள் வந்து
கிரீக்கில் தான் இருக்குது புதிய ஏற்பாடு. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு தான் எபிரேயத்தில் இருக்கும். ஆக இப்போ வந்து கிரீக்கில் தான் மேத்யூஸ்ன்னு இருக்கிறது. ஆங்கிலத்தில் மேத்யூ என்று இருக்குது. தமிழில் வந்து மத்தேயுன்னு இருக்குது. அப்போ இங்கே மதித்யாகு என்பது தேவனுடைய கொடை என்று அர்த்தம். மதித்யாகு என்று சொல்கிறது தேவனுடைய கொடை என்று ஒரு அர்த்தத்தை அது குறிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே மத்தேயு காலத்தில் ரோமர்கள் யூதர்களை ஆட்சி செய்தார்கள். ரோமர்கள் வந்து அந்த காலத்தில் மத்தேயு வந்து ஒரு வரி வசூலிக்கிறவனாக இருக்கிற அந்த காலத்தில் வந்து ரோமர்கள் வந்து யூதர்களையும் இன்னும் பல நாடுகளையும் அவங்க தான் ஆட்சி செஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் இந்த மேத்யூ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வரி வசூலித்து அதெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாரு? ரோமர்கிட்ட தான் கொடுத்தாகணும். ரோமர்கள் தான் அதை வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அந்த வரி வசூலிக்கிற பணம்லாம் அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாகணும் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க ஆட்சியில் தானே இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கறதுனால ஆயக்காரர்களை கண்டா யூதர்களுக்கு பிடிக்காது. யூதர்கள் எப்போதுமே ஆயக்காரர்கள் மேலே ஒரு விரோதத்தன்மையோடு தான் இருப்பாங்க. ஒரு நல்ல சமாதானமாக பேச மாட்டாங்க, அவங்களோடு நல்லா பழகவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு யூதர்கள் இதனால் ஆயக்காரர்களை அவர்கள் வெறுத்து அந்த மாதிரி ஸ்தோத்திரம் செய்தார். வெறுக்கப்பட்டவர்கள் லேவியர் என்று அந்த மத்தேயு என்று சொல்லும்போது மத்தேயு வந்து அந்த ஆயக்காரர் பதவியில் இருக்கிற அவ்வளோ பேரும் அவங்கள வந்து வெறுத்தாங்க. யூதர்கள் வெறுத்தார்கள். அப்போ யூதர்கள் வந்து நிறைய பேரை வெறுத்துருக்காங்க. இப்போ டோட்டலி நம்ம சீசர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சீசர்கள் எல்லாரையுமே யூதர்கள் வெறுத்தவங்க தான் அந்த சீசர்கள்லாம். ஆண்டவர் வந்து இப்போ யாரை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா உலகத்தால் வெறுக்கப்பட்டவங்களை தான் அவர் வந்து தனக்கு சீசனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு வந்து வெறுக்கப்பட்டவராக இருந்தோம். அவரை வந்து என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சிநேகித்து அவரை நேசிக்கிறவராக அவரை பற்றி கொண்டார். பாருங்க, அவனும் கூட வந்துட்டான் பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் யாருமே இயேசு கிறிஸ்து வந்து யூதர்கள் மத்தியில் எந்த யூதர்களுமே இவங்க மேலே ஆயக்காரர்கள் மேலே எந்த விதமான ஒரு அன்பையும் காட்ட மாட்டாங்க. எப்போதும் வெறுப்புத்தனமாகவே நடந்துக்குவாங்க. அதனால இந்த வெறுப்புத்தனமாக நடந்துக்கிறதுனால ஒரு யூதன், இயேசு கிறிஸ்து ஒரு யூதன்னு தெரியும் அவங்களுக்கு. ஒரு யூதன், ரெண்டாவது அவர் வந்து ஒரு வித்தியாசமானவர், நல்லா ஜெபிக்கிறவர். இவர் வந்து குமாரன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் இப்படி யோர்தானில் ஞானஸ்நானம்லாம் எடுத்தாரு. இவர் கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து கூப்பிட்ட உடனே மத்தேயுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. உடனே அவர் என்ன பண்றாரு பாருங்க, தன்னை ஒப்பு கொடுத்து உடனே ஆண்டவருக்கு பின்பற்றுகிறார். ஏன்னா இவர் யூதர்கள் வந்து எல்லாம் வெறுத்துட்டாங்க. இவரை இந்த ஆயக்காரர்கள்லாம் வெறுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்? ரெண்டாவது அவங்க வெறுக்க மெயின் காரணம் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யூதர்கள் வந்து இவங்களை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. உங்களுக்குள்ள பதிவு ஆனதா இல்லையாங்கிறத இப்போ செக் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ யூதர்கள் இவங்களை வெறுக்க காரணம் என்ன? அப்போ நீங்கள் கேட்குறீங்களா தூங்குறீங்களா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். யூதர்கள் எதுக்காக இவங்களை வெறுத்தாங்க? கேட்குற மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சாச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை வந்து நேரலையில் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா, இல்லை ஏதாவது போட்டுட்டு இங்கே வேலைகளுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. சார் அவங்க ஸ்தோத்திரம். நீங்கள் வந்து நான் சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் நேரலையில் பார்க்குறவங்க இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் உடனே தெரிவிக்கலாம். ஸ்தோத்திரம். உடனே நீங்கள் தெரிவிக்கலாம். நான் சொன்ன பிறகு எழுதக்கூடாது. நான் சொன்னதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இதில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, யூதர்கள் எல்லாம் கவனிக்கணும். ஆயக்காரரை ஏன் வெறுத்தாங்க? ஸ்தோத்திரம். நான் கேட்குற கேள்விக்கு உடனே நீங்கள் பதில் சொல்லிடுங்க, பதில் எழுதிடுங்க. ஸ்தோத்திரம். நான் இப்போ அதை வெளிப்படுத்த போகிறேன். வெளிப்படுத்தின பிறகு எழுதாதீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போ எழுதிட்டு கூட இருக்கலாம். பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உண்மையாக அந்த பதிலை இப்போ என்ன செய்யுங்க, பதிவிடுங்க. ஏன்னா இப்போ கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சரியாக தெரியல, அவங்க ஏதோ சந்தேகத்தில் இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்க எதுக்காக யூதர்கள் வந்து அவங்கள வெறுக்கிறாங்க அப்படின்னு. புரியல? இல்லை இல்லை இல்லை, வரி அதிகமாக வசூல் பண்ணுறதுனாலலாம் கிடையாது.
சரி, நீங்கள் கவனிங்க. நான் இப்போ நல்லா சொல்லிட்டேன். இப்போ திரும்ப வந்து நான் சொன்னதே திரும்ப சொல்ல போகிறேன், அவ்வளோதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஆயக்காரன் வந்து வரி வசூலிக்கிற குரூப்ஸு. ஆனால் ஆயக்காரர்கள் வரி வசூலித்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ரோமர்கள்ட்ட கொடுக்கணும். அதை தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ரோமர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரோமர்கள்ட்ட கொடுக்கறதுனால யூதர்கள் வந்து இவங்க மேலே என்ன செஞ்சாங்க? வெறுப்பாக இருந்தாங்க. யூதர்கள்ட்ட இவங்க கொடுத்துருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வரி வசூலிக்கிறத கொண்டு போய் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? ரோமர்கள்ட்ட தான் கொடுத்தாகணும். அதனால் யூதர்கள் இவங்கள வெறுத்தாங்க. நம்ம கோட்டையிலேருந்து வசூல் பண்ணி எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறான்? சோதரன் அங்கே கொண்டு கொடுக்குறானேன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் போராடினாங்க. இதான் பிரச்சனை. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அந்த வரி வசூலிக்கிறத வந்து கொண்டு போய் நேராக அவங்க ரோமர்கள்ட்ட கொடுத்ததுனால தான் யூதர்கள் அவங்கள வெறுத்தார்கள் என்று தெளிவாக சரித்திரம் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வார்த்தைகளை விடக்கூடாது, கேட்டுருக்கணும். கேட்குற மாதிரி நடிக்கக்கூடாது, கேட்கணும். கேட்டு அதன்படி செயல்படும் போது தான் நமக்கு ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்கள் எப்பொழுதும் மனசில் வைத்து செயல்படுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, யூதர்களின் முறைமையின்படி அந்த சின்ன பிள்ளைகள் எபிரேயத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தோரா என்கிற வேதத்தின் முதல் 5 புஸ்தகங்கள், அந்த 5 புஸ்தகங்களை வந்து எபிரேயத்தில் வந்து மனப்பாடம் பண்ணுவதற்கு அவங்க யூதர்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப வற்புறுத்துவாங்களாம், வற்புறுத்தி செய்ய வைப்பாங்களாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, பார்த்தீங்களா? நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம அந்த பவுலுடைய காரியத்தை படிக்கும்போது கூட நம்ம அதில் சொன்னோம். பவுலை வந்து சிறு பிள்ளையிலேயே வந்து தோரா புஸ்தகத்தை வந்து மனப்பாடமாக நிறையா விஷயங்களை சொல்வதற்கு பவுலை வந்து சவுலை வந்து ரெடி பண்ணாங்க. அவர் வாழ்க்கையில் 5 வயசுலேயே அவர் கற்றுக்க ஆரம்பித்தார் அப்படின்லாம் நம்ம சொன்னோம், பார்த்தீங்களா? 10 கற்பனை 5 வயசுலேயே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். 6 வயசில் எல்லாருக்கும் போய் அறிவித்தார். பவுல் சவுலாக இருக்கும்போது அவர் அந்த காரியத்தை செய்தார். அது மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் வந்து அந்த நாட்களில் இந்த காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த மத்தேயு என்று சொல்கிறவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இவருக்கு நிறைய மொழி தெரியுமா, இவருக்கு சில மொழிகள் இவருக்கு நல்லா தெரியும் மத்தேயு. அதனால தான் டாக்ஸ் கலெக்டராக இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு சில மொழிகள் நல்லா தெரியும். அதனால் சில பேருக்கு மொழி தெரியாது, ஆனால் இவர் வந்து நல்லா படிச்சிருக்கிறாரு. மத்தேயு வந்து அநேக மொழிகளை எழுதவும் படிக்கவும் தெரியும் அவருக்கு. அதனால் ஆயக்காரனாக இருப்பதுக்கு இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் புதிய மொழிகள் தெரிந்ததுனால அப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்தோத்திரம். இதில் லத்தீன் மொழி ஃபர்ஸ்ட் பாருங்கள். லத்தீனில் இவர் பக்காவாக எல்லாம் பேசி எழுத பக்காவாக அவருக்கு தெரியுது, மத்தேயுவுக்கு தெரியும். அடுத்து வந்து கிரீக் அதையும் நல்லா பேசுவார். அப்புறம் இந்த மாதிரி நல்ல சில காரியங்கள்லாம் லத்தீன் மொழியில் கிரேக்கில் நல்லா அருமையாக பேசுவார். பேசி நிறையா வசனங்கள் காரியங்கள்லாம் ஒரு பைபிள் வசனங்கள்லாம் கூட இந்த கிரீக்கில் தான் புதிய ஏற்பாடெலாம் இருக்குது. அந்த புதிய ஏற்பாடெலாம் எழுதுனா அதில் தான் எழுதுனாங்க. அந்த காலத்தில் வந்து அவங்க அதை தான் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க அங்கே. அது மாதிரி சில காரியம் பண்ணார். அப்புறம் ஸ்தோத்திரம், அலெக்சாண்டர் கிரேட் என்பவர் மாவீரன், இவங்களுடைய காலத்தில் அந்த தேசத்தை கைப்பற்றினாரோ அந்த தேசத்துள்ள அந்த மொழிகளெல்லாம் எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். அப்புறம் அடுத்தது வந்து எபிரேயம், அந்த தேசம்லாம் இதோட இணைஞ்சதுனால அந்தந்த மொழிகள்லாம் இப்போ அவருக்கு தெரியும் பாருங்கள். ஒரு 5 மொழிகள் அப்படி எபிரேய மொழியும் அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அப்புறம் இயேசு பேசின அராமிக், அதுவும் அவருக்கு தெரியும் பாருங்கள். ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள். இயேசு பேசின மொழி அராமிக் அவளுக்கு அந்த மொழியும் தெரியும். மத்தேயு எல்லா பாசைகளையும் கற்றுருந்தான். ஏன்னா எல்லா நாட்டையும் ஒன்றா போட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் ரோமர்கள். அப்போ ரோமர்கள் வந்து ஒரு பாசையில் இல்லை, எல்லா நாடும் இருந்துருச்சு. இந்த கிரேக்கில் பேசுகிறவங்க இருந்தாங்க, லத்தீனில் பேசுகிறவங்க இருந்தாங்க, எபிரேயத்தில் பேசுகிறவங்க இருந்தாங்க, ஸ்தோத்திரம் கிரீக்கு, இந்த மாதிரி எல்லா மொழியும் பேசுகிற மக்கள் அங்கங்கே இருந்ததுனால எல்லா மக்கள்கிட்டையும் அந்த மொழியில் பேசணும். இப்போ கூட நம்ம இந்திய அரசாங்கம் பல மொழியில் என்ன பண்ணுது, இந்தி மொழியை தவிர தமிழ் மொழி தெரியாதவனெலாம் கொண்டு தமிழ்நாட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க, அது வேற. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து அந்த மொழி தெரிஞ்சவங்கள தான் அங்கே ரோமர்களே அங்கே போட்டாங்க. ரோமர்களே போட்டு அந்த மொழி தெரிஞ்சவங்களை போட்டு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் புரியணும்ல, அதுக்காக. ஆக ஸ்தோத்திரம்.
அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு பேசின அந்த மொழியையும் அவர் கற்றுக்கொண்டு அந்த அராமிக் மொழியில் மத்தேயு வந்து நல்லா அருமையாக பேசுவாராம். சோத்திரம் எழுத படிக்க இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மத்தேயு வந்து அதில் எடுத்தோடனே அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் அங்கே மேலே வச்சுட்டாங்க பாருங்கள். மத்தேயுங்கிறது சொல்கிறது சோத்திரம் அது ஒரு ஃபஸ்ட்டு புஸ்தகமாக என்னன்னு தெரியல. ஆனால் அவரை வந்து கொண்டு மேலே வச்சுட்டாங்க. மேலே வச்சு அவரை இப்போ அழகு பார்க்குறாங்க, மேலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சார் அந்த மாதிரி ரோமர்கள் எல்லா தேசத்தின் மேலும் அந்த வரியை போட்டாங்க. அதனால் அந்த தானியம் வளருது பார்த்தீங்களா, தானியம் வளர்ந்துச்சுன்னா, நல்ல வளர்ந்த தானியம், நல்லா அதிகமாக மகசூல் எடுத்த தானியம் இருந்துச்சுன்னா 10 பங்கை அவங்களுக்கு போட்டுருவாங்களாம் ரோமர்கள். எல்லா நாட்டுக்கும் அதுமாரி போட்டாங்களாம். வளர்ந்த அடுத்து வந்து தானியங்கள் 5 பங்கு, அந்த வளர்ந்த பழங்களில் 5 பங்கு கொடுக்கணும்னு சொல்லி அதையும் செஞ்சுருவாங்களாம். அப்புறம் புதிதாய் பிறந்த குழந்தைகள், ஆமாம், அந்த குழந்தைக்கும் வரி போட்டாங்களாம், டாக்ஸ் போட்டாங்களாம். போட்டு அந்த பிள்ளைகளுக்கும் வரி போட்டாங்களாம். அப்போ ஆயக்காரோடும் பாவிகளோடும் இயேசு பந்தி இருந்தார் என்று சொல்லுகிற அந்த மத்தேயு வீட்டில் அவர் போய் இருப்பார். அதுக்கு தான் யூதர்கள் எல்லாம் முறுமுறுப்பாங்க. இப்படி இவர் வந்து ஸ்தோத்திரம் பாருங்கள், மத்தேயு கிபி 60 தான் அவர் சிலுவையில் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்து, ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அவர் கிபி யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். யூதர்கள் மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்து தேயோப்பிலியான்னு சொல்லுகிற ஒரு பெர்சியா ஸ்தோத்திர பெக்தானியா சீரியா நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கெல்லாம் ஊழியம் பண்ணார். முதலாம் நூற்றாண்டில் பிறந்தவர். இப்பொழுது அவர் எங்கே அவருடைய காரியம் இருக்கிறது என்றால், இப்பொழுது ஈரானில் மரித்தார். அவருடைய மரணம் ஈரான் தேசத்தில் போய் மரித்தார். ஈரான் தேசத்தில் ஸ்தோத்திரம் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டதாக அவருடைய உடல் மெர்சினாவில் உள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டு கர்த்தருக்கு மகத்தான ஊழியங்களை யூதர்கள் மத்தியிலே செய்து, யூதர்களே அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சி கொன்று இப்போ வந்து ஸ்தோத்திரம் ஈரானில் வந்து அவருடைய பாடி எங்கே இருக்குது, அதில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க, சர்ச் கட்டி இன்றைக்கி நல்லா அருமையாக அந்த ஒரு ஆலயம், பயங்கரமான கம்பீரமான பெரிய ஆலயம் கட்டப்பட்டு அங்கே இந்த ஆலயம் இருக்கிறது. அங்கே அவர் ஊழியமும் செய்து அநேக ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார் என்று குறிப்புகள் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர வைராக்கியமாய் காணப்படுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம். மத்தேயு பற்றி நம்ம பார்த்தோம். இனி ஸ்தோத்திரம் நாளை ஜெபம் வந்து ஸ்தோத்திரம் அந்தமானில் நடக்கும், காலை ஜெபம். அதனால் நாளைக்கு காலையில் அந்தமானில் இந்த ஜெபம் உங்களுக்கு பதிவில் வரும், நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த வசனங்களை ஆசீர்வதிக்க முடியாவும், அந்தமான் பயணங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க முடியாவும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. மத்தேயு குறித்து சில விஷயங்கள் நாங்கள் தெரிந்து கொண்டோம், சில சாட்சிகளை குறித்து எங்களோடு பேசினீர். இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாள் நடக்கிற எங்கள் ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதை தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து சிறப்பாக வழிநடத்த ஜெபிக்கிறோம். கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.